இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் கொடுத்த இந்த புதன்கிழமை புதிய நாளுக்காக நாம் நன்றி கூறுவோம். இன்றைய இறைவார்த்தையை நாம் சிந்திப்போம். தூயாவியாரின் துணை வேண்டி இந்த வார்த்தைகளை படிக்கவும் புரிந்து கொள்ளவும் அவருடைய அருட்பொழிவை தேடுவோம். இன்றைய நற்செய்தி புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி, அதிகாரம் 20, 1 முதல் 16 முடிய இறைவசனங்கள். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என்று வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவரிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்றார். சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கு வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவருக்கும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தன் மேற்பார்வையாளரிடம், வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட பொழுது அந்த நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உனக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சகோதர சகோதரர்களே, இந்த இறைவார்த்தையை சிந்திப்போம். அந்த நில உரிமையாளர் தனது திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு அமர்த்துவதற்காக ஒரு நாளைக்கு எத்தனை முறை செல்கிறார் பாருங்கள். காலையில் 6 மணிக்கு, திருப்பு 9 மணிக்கு, திருப்பு 12 மணிக்கு, 3 மணிக்கு, மாலை 5 மணிக்கு, இப்படியாக 5 முறை செல்லுகிறார். முதல் முறையில் அவர் அந்த வேலையாட்களை கண்டு வேலைக்கு அமர்த்துகிறார். 1 தெனாரியம் கூலிக்கு பேசுகிறார். அதே போல ஒவ்வொரு முறையும் செல்லும் பொழுதும் வேலையின்றி மக்கள் ஏக்கத்தோடு இருப்பதை பார்த்து அவர்களையும் தமது திராட்சை தோட்டத்திற்கு செல்லும்படி பணிக்கிறார். மாலையான பிற்பாடு அந்த நில உரிமையாளர் மேற்பார்வையாளரிடம் கூப்பிட்டு அனைவருக்கும் கூலியை கொடுக்கும்படி சொல்கிறார். இறுதியில் வந்தவர்கள் 1 தெனாரியம் பெறுகிறார்கள். முதலில் வந்தவர்கள் தமக்கு அதிகம் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஒரே தெனாரியமே கிடைக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இறுதி வார்த்தையை நாம் சிந்திப்போம். இறுதி வார்த்தை இப்படி சொல்கிறது, கடைசியானோர் முதன்மையானவர், முதன்மையானோர் கடைசியாவர். நமக்கு இந்த உலக நீதி என்ன சொல்லுகிறது? முதலில் வருபவருக்கு முதல் உரிமை, கடைசியில் வருபவருக்கு கடைசி. த ஃபர்ஸ்ட் கம் வில் பி சர்வ்டு ஃபர்ஸ்ட். எனவே முதலில் வருபவனுக்கு கிடைக்கும், இறுதியில் வருபவனுக்கு கிடைக்காமல் போகும். இதுதான் உலக நீதி. ஆனால் கடவுளின் நியதி, முதன்மையானோர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர். கடவுள் இந்த நில உரிமையாளர் என்ன செய்கிறார்? காலையில் சென்று அவர்களை திராட்சை தோட்டத்திற்கு அனுப்புகிறார். அப்படியாக ஒவ்வொருவரும் வரும்பொழுது அவர்களுக்கு தங்களது தேவைக்கு ஏற்ற, தங்களது உணவிற்கு ஏற்ற கூலியை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் குடும்ப செலவுகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் தங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான உணவு வகைகளை பெறுவதற்கு கடவுள் கூலியை கொடுக்கிறார்.
அன்புள்ள சகோதரர்களே, இந்த நில உரிமையாளரை கவனியுங்கள். அவர் ஒவ்வொரு வேலையாளையும் விரும்பி வருந்தி தோட்டத்திற்கு அனுப்புகிறார். தோட்டத்திற்கு அனுப்பிய பிற்பாடு அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள் என்று அவர்கள் பின்னால் நிற்பது கிடையாது. எனவே நம் அனைவரையும் ஆண்டவர் இப்படி அழைக்கிறார், எனது திராட்சை தோட்டத்திற்கு செல்லுங்கள். நாம் வெளியே இல்லாமல், வெளியே சுற்றி தெரியாமல் ஆண்டவரின் திராட்சை தோட்டத்திற்கு உள்ளே சென்று விடுவது எவ்வளவு நலமானது. அங்கு உள்ளே சென்று விட்டால் போதுமானது. நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், குளிர்ச்சி இருக்கும். நமக்கு அங்கு செய்ய வேண்டிய வேலைகளை அவருடைய பணியாளர்கள் பார்த்து கொள்வார்கள். நமக்கு கற்று தருவதோ, நம்மை செய்ய வைப்பதோ, நமக்கு உற்சாகமாக அங்கு இருப்பதோ, இப்படியாக ஆண்டவரின் பராமரிப்பிற்குள், அவரது தோட்டத்திற்குள் நாம் இருக்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக நம்முடைய கடவுள் இரக்கமுடையவராக இருக்கிறார். கடைசியில் வந்தவனுக்கு ஒரு தெனாரியம் தருகிறார். இது இரக்கத்தை காட்டுகிறது. முதலில் வந்தவனுக்கு தான் பேசியபடியே ஒரு தெனாரியம் தருகிறார். இது நீதியை காட்டுகிறது. கடவுள் ஒரே சமயத்திலே இரக்கத்தையும் நீதியையும் செயல்படுத்துகிறார். ஆனால் அந்த உழைப்பாளர்கள், முதலில் வந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எங்களுக்கு அதிகம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. அவர் யாருக்கு இரக்கம் தேவையோ அவருக்கு இரக்கம் காட்டுகிறார். யாருக்கு நீதியுடன் இருக்க வேண்டுமோ அவருக்கு நீதியை காட்டுகிறார். ஆனால் கடவுளுடைய இரக்கமும் கடவுளுடைய நீதியும் கடவுள் தருகின்ற வெகுமதியும் மிகவும் உயர்வானது. நமக்கு அந்த நித்திய வாழ்வைத்தான் அவர் தருகிறார். இந்த ஒரு தெனாரியம் கூலி என்பது அவருடைய நித்திய வாழ்வு, அவர் தருகின்ற நித்திய வாழ்வு. அது விலை மதிப்பில்லாதது. அது போதுமானது. நம்முடைய வாழ்வுக்கு கிடைக்கின்ற பரிசாக அது போதுமானது. எனவே இறைவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்ட மக்களாக வாழ்வோம். வெளியே சோம்பி இருக்காமல் ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்திற்கு உள்ளாக எப்படியாவது நுழைந்து விடுவோம். ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அவருடைய திராட்சை தோட்டத்திற்குள் நுழைவது எவ்வளவு சால்பானது. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். சமாதானம்.